ஜோடியோட ஜேர்னிலையுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஜட்ஜஸ் கொடுக்குற கமெண்ட்ஸ். ஸோ அது வந்து இந்த 2 பெர்ஃபார்மன்ஸ்க்கு எப்படி இருந்தது? அண்ட் அதுலேருந்து என்னென்ன இம்ப்ரூவ்லாம் பண்ணியிருக்கிறீங்க நீங்க? ஜட்ஜஸ் குடுக்குற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைக் என்ன சொல்றது? ஓகே இந்த 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 விஷயம் 2 பேருக்குமே ரியாலிட்டி ஷோங்கிறது ரொம்ப புதுசான விஷயம். நானும் வேற ஒரு ஸ்டைல் நான் இது பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். இவனும் வேற ஒரு விஷயம் கத்துட்டு இருந்து இது வந்தப்போ 2 பேருக்குமே ரொம்ப புதுசு இந்த பார்ட்னரிங் இது வேற. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் வந்து எங்களுக்குள்ள ஒரு முக்கியமா சொல்லப்போனா எங்களுக்கு தெரியல. எப்படி நாங்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பில்ட் பண்றது? எப்படி அத நாங்க 2 பேரும் ஒரே இதுவா எப்படி ஆடுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா எனக்கு இல்ல சுத்தமா. நெறைய சண்டை வரும். ஏன்னா நான் ஏன்னா 2 பேர் 2 மைண்டா யோசிக்கும். 2 பேர் ஒரே மைண்டா யோசிச்சா மட்டும் தான் ரியாலிட்டி ஷோ பேரா பண்ண முடியும். நிஜம். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா இது இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணு, இன்னும் கொஞ்சம் பண்ணு. லைக் அந்த மாதிரி தான் ஒரு இது வருமே தவிர்த்து வேற எதுவும் நீ பண்ணு. அது ஒரு நெகட்டிவான இதுல யாருமே பேசிக்க மாட்டோம். நானும் சொல்ல மாட்டேன். அவனும் அப்படி பண்ணதே கிடையாது இது வரைக்கும். தெரிஞ்சு அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பயே பேசி நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே எங்களுக்கு போனவொடனே ஒரு நல்ல பாண்ட் எங்களுக்குள்ள. எனக்கு அந்த கையெல்லாம் அடிப்படும் போது எனக்கு இன்ன வரைக்குமே ட்ராமடைஸான ஒரு விஷயம். என்னடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் கிட்டேயே போகல. அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் கிட்டேயே போகவே இல்லை. நான் இப்படியே நின்றுட்டே இருக்கேன் ஒரு மாதிரி. அப்பாடா என்னடா ஆச்சு இன்னைக்கு அந்த வீடியோ வந்து என்னால் சரியாக பார்க்க முடியல. எனக்கு ஒரு வாட்டி இப்படி இருக்கும் போதும் ஒரு மாதிரி அப்படின்னு இருக்கும். ஸோ அது ஏன்னா எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு அட்டாச்சாக ஒரு லைக் செம்ம ஃப்ரெண்டாக ஒரு ரியா வந்து இருக்கிறதுனால சூப்பராக எங்களுக்கு போகுது. காட் கிரேஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு.